தனக்கு திக்கு திக்கு தும் தும் தனக்கு திக்கு திக்கு தும் தும் தனக்கு ஓ தனக்கு. சரி ஸ்லோவா பாடிக்கிற வேலைக்காவது சட்டமா ஸ்பீடா பாடுவோம். தனக்கு திக்கு திக்கு தும் தனக்கு திக்கு திக்கு தும் தனக்கு 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 திக்கு திக்கு தும் தனக்கு திக்கு திக்கு தும் தனக்கு தனக்கு. இதான் நம்ம வாய்ஸ் ஆஃப்டர் few moments. சரி நல்லா குளிச்சாச்சு. குளிக்கல நல்லா பாட்டு பாடியாச்சு. நம்ம பாத்ரூம் சிங்கிங் பத்தி யாருக்கு தெரியும்? நம்ம பாத்ரூம் சிங்கிங்க்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். வெளிய போய் தான் பாட முடியல. சரி என்னடா ஆச்சு? சோகமா இருக்க மணி? நீ ரொம்ப கோவமா இருக்க சுந்தரே. மம்மி சுந்தரி சொல்லுவா மம்மி. மம்மி என்னடா தம்மி? மம்மி உங்களோட பாத்ரூம் சிங்கிங்னால காதுல இருந்து ரத்தம் வருது மம்மி. சுந்தரி உனக்கு என்ன தெரியும் என்னோட பாத்ரூம் சிங்கிங் பத்தி? சரிம்மா போறோமா. காதுல இருந்து ரத்தம் வருதா? ரத்தம் யாருக்கு தெரியும் நம்ம பாத்ரூம் சிங்கிங் பத்தி? வாவ் இதே ஒரு பாட்டாவே படித்தோம். ஐயோ நீங்க பாடுறீங்க நாங்க தானே கேக்குறோம். காதெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வருது. யார் பாதே பேக்ரவுண்ட் வாய்ஸ்? ஐயோ அம்மா கண்டுபிடிச்சாங்க போல. அம்மா ஓடிடுறா. நேத்து வீடியோ பார்த்தோமே. நிலாத்வின் கிராஃப்ட் சேனல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வீடியோ போட்டாங்க. அததானே பார்த்தோம். செம்ம காமெடி. தெங்கே தெங்கே என்ன ஸ்லோ மோஷன்ல சொல்லிச்சிருக்கோம். தெங்கே 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 தெங்கே. Okay, now here comes yes Sundari getting the first prize in singing award. நம்ம மக பரிசு வாங்கியிருக்கா போல. Yes ma'am. அப்பா நினைச்சது நடந்துருச்சு. Thank you. மேம் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் மேம். இவ்வளோ மெலடியா இருக்க உங்க வாய்ஸ் எங்க மேம் கத்துக்கிட்டீங்க? ஓ அதுவாப்பா. நான் எல்லாருமே பாத்ரூம் சிங்கிங் தான் எங்க பரம்பரையே. ஓகே மேம். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் செகண்ட் பிரைஸ் தான் நம்ம எடுக்க முடியுது. இந்த ஆன்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தாங்க. எல்லாம் காணாவா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் காலம் வரும். சரி அது ஒரு நாள் நடக்க தான் போகுது. நல்லா கனவு வந்துச்சு. மம்மி கனவு உலகத்துல வாழ்றத விட்டு நஜ உலகத்துக்கு வாங்க ரொம்ப பசிக்குது. ஓ ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போலே. சரி நான் போய் நைட்டு சாப்பாடு பண்றேன். எவ்வளவு வேலைதான் ஒரு மனுஷியை பார்க்க. சரி போவோம். என்ன இவ்வளோ பாத்திரம் இருக்கு? ஆஃப்டர் few moments. என்ன அம்மா இங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பசிக்குது எனக்கு. அம்மா என்னாச்சு? ஒன்னும் ஆவலம்மா. ஒரு மணி நேரம் தூங்கிட்டுங்கம்மா. இங்கேயே படுத்து பசிக்குதுமா ரொம்ப. அச்சோ தூங்கிட்டனா? சரி போ. இது வரைக்கும் இப்படி தூங்கினதே இல்ல. நேத்து நைட்டும் நல்லா தான் தூங்கணும். ஏன் இவ்வளோ தூக்கம் வருதுன்னு தெரியலையே. அம்மா சமைச்சிட்டீங்களா? பசிக்குது. சமைச்சிட்டேன். அப்பா சாப்பிடலாம். ஆஃப்டர் a minute. எங்கடா பீட்சாவே காணோம். அம்மா பீட்சா என் வயிற்றுலயும் மணியோட வயிற்றுக்குள்ளேயும் போயிருச்சுமா. என்னடா சொல்ற? ஒரு நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படிடா சாப்பிட்டீங்க? ஒரே வாயில 3 பீஸ் எடுத்து போடுறீங்களோ? ஆமாமா. சரி நான் ஹாலுக்கு போய் பெருக்கிறேன். ரொம்ப குப்பையா அங்க கிடக்குது. நீங்க தான் எல்லாத்தையும் குப்பையா போட்டு வச்சிருக்கீங்க. என்ன ஹால்ல தான் குப்பை இருக்குன்னு பார்த்தா வீட்டு வாசல்லையே குப்பை இருக்கு. யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க? இவ்வளவு குப்பையா வச்சிருக்காங்களேன்னு நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஆஃப்டர் 3 hours. என்ன இவங்க இங்கே படுத்து கிடக்காங்க? சுந்தரி அக்கா. ஆஃப்டர் 1 hour. ஒரு மணி நேரமா கூப்பிட்டாச்சு இன்னும் வண்டிக்கல. போவோம். என்ன இங்க படுத்து கிடக்காங்க? கூப்பிடுவோம். சுந்தரி அக்கா. ஆஃப்டர் 2 hours. இவ்வளவு நேரம் கூப்பிட்டாச்சு இன்னும் வண்டிக்கலையே. சுந்தர கூப்பிட்டு வைப்போம். சுந்தரே மணி இங்க வாங்க. என்ன ஆண்டி? என்ன உங்க அம்மா இங்க படுத்து கிடக்காங்க? தெரியல ஆண்டி. காலையில இருந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் எழுப்பேன். காதுக்குள்ள யாரு கத்துறது? சொல்லு மாலா. அக்கா என்னக்கா இங்க படுத்து கிடக்கீங்க? தெரியல மாலா. என்னது ஒரு மாதிரி அசதியா இருக்கு. சரி நீ எதுக்கு வந்தியா அதை சொல்லு.
after 5 hours. சரிக்கா நான் போறேன். எனக்கு வெட்டியா பேச பிடிக்காது. என்ன இப்படி சொல்லிட்டு போறா? 5 மணி நேரம் பேசிட்டு வெட்டியா பேச பிடிக்காதா? தூங்கு. என்ன அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல. எங்க போனாலும் தூங்கிட்டே இருக்காங்க. சரி நைட் ஆயிடுச்சுல, தூங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாஸ்மின் ராவ் சேனலுக்கு. அப்பா இதுக்காக அம்மா என்ச்சாங்களே.